வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு A2KDK சேனல். I am DK தினேஷ் குமார். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 ஒரு 16 நாள்ல ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண கவுண்ட் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் 1,89,000 ஸ்டூடெண்ட் வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. இது 2022ல 30 நாள்ல ரெஜிஸ்டர் பண்ண கவுண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 16 நாள்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2023ல ஒரு 21 நாள் 22 நாள்ல கம்ப்ளீட் ஆன டேட்டா ஜஸ்ட் ஒரு 16 நாள்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கு. அதுவும் இல்லாத வந்து அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வம் அதிகமா காட்டுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சேலரி, இது மாதிரி வந்து நிறைய எய்ம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து உள்ள வராங்க அப்படிங்கறதெல்லாம் மைண்ட் செட் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறாங்க. அந்த சேம் டைம் நீங்க டாப் காலேஜஸ்ல கோர் ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்டும் நீங்க கன்சிடர் பண்ணும்போது பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு ஈக்குவலாவே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம உங்க கட் ஆஃப் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க. சரி, ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் இருக்கிற அப்படின்னா நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் காலேஜ்ல ட்ரிபிள்யோ, இஎன்ஐயோ, மெக்கானிக்கலோ, இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ, ஆர் ப்ரொடெக்ஷன், மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்து தாராளமா படிக்கலாம். படிக்கும் போது சைட்லயே உங்களுக்கான ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு என்னென்ன கோர்சஸ் தேவையோ அதையும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கான ஜாப் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அடுத்ததா இப்போ கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு, இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் என்ன, கம்யூனிட்டியில என்னென்ன காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வித் டேட்டா வீடியோவோட நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அதுக்காக நம்ம கொடுத்துருக்கிற வெப்சைட் தான் வந்து பாத்தீங்கன்னா getyourcollege.com. இந்த getyourcollege.com அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த getyourcollege.com வெப்சைட் அப்படிங்கிறது நாங்க ரெடி பண்ண வெப்சைட். இந்த வெப்சைட்ல நீங்களே உங்க கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், எந்த கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். எந்தெந்த காலேஜ்ல உங்களுக்கு சாய்ஸ் சிஸ்டம் நீங்க ரெடி பண்ண முடியும். ஏன்னா வந்து எல்லாமே வீடியோல டெமோ தான் கொடுப்பாங்க, இப்படி மேல வைக்கலாம், இதுல கீழே வைக்கலாம் அப்படின்னு. அதை வந்து நீங்களாவே ஒர்க் பண்ணி பார்க்கலாம் சாய்ஸ் சிஸ்டம் எப்படி பண்றது அப்படிங்கிறது. ஸோ அதையும் நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன். கெட்டியோர் காலேஜ் ஹோம் பேஜ் போயிட்டீங்கன்னா நீங்க ஒரு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ஃபியூச்சர்ல வந்து எந்தெந்த காலேஜ்ல பிளேஸ் எந்தெந்த பெட்டரா இருக்கு அப்படிங்கறதால நாங்க வந்து டிஸ்பிளே பண்ண போறோம். அடுத்து கட் ஆஃப்ல போயிட்டு ஜெனரல் கட் ஆஃப்ல நீங்க கொடுங்க. இப்போ அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 165 டு மினிமம் கட் ஆஃப், மேக்ஸிமம் கட் ஆஃப் உங்க கட் ஆஃப் கொடுங்க ஒரு 179 ஆர் 180 இந்த ரேஞ்சுக்குள்ள. ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற சென்னை ரீஜன்ல இருக்கிற கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் மட்டும் நான் பார்க்க போறேன். சார், நான் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்னா 100+ கோர்சஸ் இருக்கு. அப்ப நான் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் எப்படி சர்ச் பில்டப் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் ரொம்ப ஈஸி. பட் டிஎன்ஏ வெப்சைட்ல இது மாதிரி பண்ண முடியாது. சூஸ் டொமைன்ல உள்ள போயிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்லி கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இதுல உள்ள போயிட்டு கம்ப்யூட்டர், ஐடி, ஏடிஎஸ், ஐடி செல்ஃப் சப்போர்ட்டிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம், மெஷின் லேர்னிங், ஏஎம்எல், அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஐஓடி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஓகே, இந்த அளவுக்கு கோர்சஸ் நம்ம கொடுத்துக்கிட்டாவே போகுது. அதுக்கப்புறம் கேட்டகரி என்ன கேட்டகரியில போனா பெட்டரா இருக்கு அப்படின்னா, கவுன்சிலிங்ல அப்ளை பண்ற மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசி, அடுத்தது எம்பிசி இருக்கிறாங்க. ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் பிசிக்கு செலக்ட் பண்றேன். பிசிக்கு செலக்ட் பண்ணி கோ கொடுத்தீங்க அப்படின்னா 165ல இருந்து 180க்குள்ள ஓவரால் தமிழ்நாட்டுல 119 காலேஜஸ் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான இதுல வந்து உங்களுக்கு கட் ஆஃப் கிடைக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல நான் மெயினா சென்னை, செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்ட் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா 43 காலேஜ் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுது. அதுல 43 காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல எடுத்தீங்கன்னா ஆர்எம்கே வருது, ராஜலட்சுமி இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் கிடைக்குது, ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மெஷின் லேர்னிங் இருக்கு, மீனாட்சி சுந்தராஜன்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சென்ட் ஜோசப்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. அடுத்து ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட்ல சிஎஸ்பிஎஸ், ஈஸ்வரியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன், ஆர்எம்கேல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், ஈஸ்வரியில ஐடி அண்ட் ஈஸ்வரியில சைபர் செக்யூரிட்டி, ஆர்எம்டில கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈஸ்வரியில மிஷின் லேர்னிங், சாய்ராம் இன்ஜினியரிங்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, வள்ளியம்மையில ஏஐடிஎஸ், ஆர்எம்கேல கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாய்ராம் இன்ஜினியரிங் ஏஐடிஎஸ், அடுத்தது பிரின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஐடிஎஸ், சவிதால கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அலாட் ஆகுது, சென்ட் ஜோசப்ல ஐடி அலாட் ஆகுது, ஆர்எம்டில ஐடி அண்ட் சென்ட் ஜோசப் ஏஐடிஎஸ் அண்ட் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஷின் லேர்னிங். அடுத்து செகண்ட் பேஜ் இருக்கு. இந்த பேஜ்ல உள்ள போனீங்கனாலும் என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிறது மென்ஷன் ஆகும் டோட்டலா. அதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 43 காலேஜஸ்ல அடுத்ததுல வள்ளியம்மையில கம்ப்யூட்டர் சயின்ஸ், வள்ளியம்மையில ஐடி, ஆர்எம்டில மிஷின் லேர்னிங், சவிதால கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி, சென்ட் ஜோசப் மிஷின் லேர்னிங்,
அதுக்கப்புறம் ஆர்எம்டில பிசினஸ் சிஸ்டம், சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சாய்ராம் உடைய செகண்ட் கேம்பஸ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலாட் ஆகுது, சாய்ராம் இன்ஜினியரிங்ல சிஎஸ்பிஎஸ் வந்து அலாட் ஆகுது, எகைன் சாய்ராம்ல ஐஓடி அலாட் ஆகுது, சவீதால ஏஐடிஎஸ் அலாட் ஆகுது, ஆர்எம்கேல ஏஐடிஎஸ், சவீதால ஐடி, ஆர்எம்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ், சென்ட் ஜோசப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மீனாட்சி, ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. ஸோ டோட்டலா 43 கோர்சஸ் வந்து இந்தந்த காலேஜஸ்ல வந்து உங்களுக்கு அலாட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்க கட் ஆஃப்ல என்ன கட் ஆஃப்க்கு என்ன கம்யூனிட்டிக்கு வந்து எந்தெந்த காலேஜ் வந்து கிடைக்கும் அப்படிங்கறது நீங்க ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம். இதே பிசி கம்யூனிட்டியா இருந்தா, இதே வந்து எம்பிசி கம்யூனிட்டியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எம்பிசி கம்யூனிட்டி கொடுத்து கட் ஆஃப் 165 to 180 கொடுத்தீங்கன்னா 40 காலேஜ் வந்து ப்ரெடிக்ஷன் வருது. 40ல சேம் நம்ம சொன்ன மேக்ஸிமம் காலேஜ் தான் வந்து உள்ள வருது. சென்ட் ஜோசப், சாய்ராம் இன்ஜினியரிங், சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சவீதா. அடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பனிமலர் உள்ளவருக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வள்ளியம்மை இருக்கு, ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு, ஓகேங்களா. ஸோ ராஜலட்சுமி இன்ஜினியரிங், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த மாதிரியான காலேஜஸே வந்து உங்க கட் ஆஃப் வந்து 165 to 180 கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்ல கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா. இந்த காலேஜுக்கான வெப்சைட் அப்படிங்கிறது www.getyourcollege.com. இந்த வெப்சைட்ல இது மட்டும் தான் பண்ண முடியுமானா இல்ல, நீங்க சாய்ஸ் சிஸ்டம் ரெடி பண்ணலாம். இப்போ வந்து சாய்ஸ் சிஸ்டம் சேம் நான் போட்ட மாதிரியே போடுறேன், ஒரு 160 to 180 ஓகேங்களா. இந்த ரேஞ்சில் பிசி கம்யூனிட்டிக்கு நான் வந்து சாய்ஸ் சிஸ்டம் ரெடி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 274 காலேஜஸ் வந்து காட்டுது. இந்த 274 காலேஜஸ்ல நீங்க வந்து டிஸ்ட்ரிக்டை வந்து பிரிச்சுக்கலாம். சென்னை, செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் கொடுத்தீங்கன்னா ஒரு 72 காலேஜஸ் வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்குது. இதுல வேகன்சின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஓசி பிசி. பிசியா இருந்தீங்கன்னா 2 இடத்துலயுமே வந்து வேகன்சி காட்டு. இதே இந்த இடத்துல போயிட்டு எம்பிசின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஓசி அண்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டோம்னா ஓசி அண்ட் எம்பிசி இதுக்கான வேகன்சில வந்து என்னென்ன இருக்குது, எந்தெந்த காலேஜஸ் இருக்கு, 74 காலேஜஸ் வந்து சாய்ஸ் ஸ்டடி பண்றேன். இல்ல சார் எனக்கு வந்து இப்போதைக்கு எந்தெந்த காலேஜ்ல எந்த கட் ஆஃப் என்ன கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறது நீங்க ஐசிஎம் கேட்டகரி கொடுத்தீங்க. கீழ கமெண்ட் செக்ஷன்ல 62 வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்க எடுக்கிற லிஸ்ட் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு சாய்ஸ்ல நீங்களே டவுன்லோட் பண்ணி அனுப்ப நாங்க அதுல கரெக்ஷன் பண்ண மாதிரி ஈஸியா உங்களால ஒரு சாய்ஸ் சிஸ்டம் போட முடியும். தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் வேற யாருமே கொடுத்தது கிடையாது. சாய்ஸ் சிஸ்டம் வந்து நீங்களே ரெடி பண்றதுக்கு ஈவன் கவர்மெண்ட்டும் கூட ஒரு டெமோ கொடுத்தது கிடையாது. டிஎன்ஏ வெப்சைட்ல எப்படி பண்ணணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட் உள்ள போற அன்னைக்கு தான் வந்து ஒரு வீடியோ கொடுப்பாங்க. பட் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்காக இன்ஜினியரிங்க்கு நீங்களே ஒரு சாய்ஸ் ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் வந்து 250 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல சாய்ஸ் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. நாங்க நிறைய கரெக்ஷன் கொடுத்து அதுல மாத்தி இருக்கிறோம். என்ன காரணம், அவங்களுக்கு தெரியல எத்தனை காலேஜ் கொடுக்கணும்னு தெரியல, எந்த காலேஜ் மேல வைக்கணும்னு தெரியல, எந்த காலேஜ் கீழே வைக்கணும்னு தெரியல. பட் அவங்க கேட்ட காதல கேட்டது பார்த்ததை வச்சு அப்படியே போட்டுருக்காங்க. அப்படி சாய்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நீங்களே இதை எக்ஸ்பீரியன்ஸை கோ த்ரூ பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கும் சொல்லுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பாய்.